ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச வீடியோ எடுத்து துன்புறுத்திய சம்பவம் 2019 நடந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி மாநிலம் முழுதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட பெண்கள் பொள்ளாச்சி டவுன் போலீசில் புகார் அளித்தனர். வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை போலீசார் கைது செய்தனர். அவனுடைய செல்போனில் இருந்த ஆபாச வீடியோக்கள் மற்றும் போன் நம்பர்கள் மூலம் மற்ற குற்றவாளிகளை போலீசார் பிடித்தனர். 2019 மார்ச்சில் வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டது. அதே ஆண்டு ஏப்ரலில் வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சபரிராஜன், சதீஷ்குமார், வசந்தராஜன், திருநாவுக்கரசு, மணிவண்ணன் ஆகிய 5 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. CBI விசாரணைக்கு பின் இதே வழக்கில் அருளானந்தம், பாபு, ஹெரன்பால் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 9வது நபராக அருண்குமார் கைது செய்யப்பட்டார். வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக சாட்சியம் அளித்த 50க்கும் மேற்பட்டோரில் யாரும் பிறர் சாட்சியாக மாறவில்லை. சாட்சி விசாரணை, அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதி வாதம் முடிந்தது. இன்று 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் கோர்ட் நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்தார். 9 பேருக்கும் வாழ்நாள் முழுதும் சிறை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. A1 குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள், A2 திருநாவுக்கரசர் மற்றும் A5 குற்றவாளியான மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. A3 சதீஷ், A7 ஹெரன்பால் ஆகிய இருவருக்கு 3 ஆயுள், A4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள், A6 பாபு, A8 அருளானந்தம், A9 அருண்குமார் ஆகியோருக்கு 1 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுவரைக்கும் பல வழக்குகள் நடந்திருப்பீங்க. இந்த பர்టిక్యులர் தீர்ப்பு எப்படி நினைக்கிறீங்க? இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. CBIயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா வந்து இது வந்து சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். என்ன சொல்லிருக்காங்க சார்? ஏதாவது விஷயத்தை மேற்கோள் காட்டியிருப்பாங்க இல்லீங்களா? அதாவது இந்த மாதிரி வழக்குகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காம்பன்சேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் 15 லட்சம் குவாண்டம் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2N உண்டு, 376D உண்டு. ஆமா சார், இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ ஃபைனல் ஆர்கியூமெண்ட்ல நீங்க பேசிருப்பீங்க. என்ன நடந்தது? ஃபைனல் செக்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். ஃபைனல் ஆர்குமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையலில் இன்வெஸ்டிகேஷனில் கலெக்ட் பண்ண முக்கால்வாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையலில் கோர்ட் அதை ப்ராப்பராக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அபராத அமௌண்ட் வந்து மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 30,000 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ 6 ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறாங்க. அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376 2N இந்த சட்டப்பிரிவுகளில் வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். சார், நீங்க மேக்ஸிமம் ப்ராசிக்யூஷன்ல மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கேட்டிருந்தீங்க. அந்த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நீதிபதி சொல்லும்போது ஏதாவது விஷயத்தை மேற்கொள்ள முக்கியமான வழக்குங்கிறனால ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இல்லை, அதுதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சார், A1 ல இருந்து A9 வரைக்கும் அந்த ஆர்டர் காப்பி இது சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன எப்படி சார் மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறதுல அது வந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம், சாட்சிகள் நல்ல முறையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு.
அது மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து என்ன தீர்மானிக்கின்றது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்பில் நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் வந்து ட்ரையல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ 376(2)N க்கு வந்து மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் போது அது ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ணிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க. ஆமா. இப்போ மேல்முறையீடு போனாலும் அது உடைச்சிருக்கான சூழல் இருக்குமா இல்ல எந்த மாதிரி? இல்ல அதை பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 48 சாட்சிகள் தாண்டி இந்த ஆதாரங்கள் எந்த மாதிரி சார் இந்த வழக்குக்கு வந்து உண்மையா இருக்கு? 80 லட்சம் இழப்பீடுங்கிறது 8 8 பெண்களுக்கு பெண்கள் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் இது விவரம் கொடுக்குறேன். மொத்தம் ஆயுள் தண்டனைங்கிறது வந்து மெயினா இருந்தது சாட்சிகளுடைய இது. அது வந்து 8 பேரும் எந்த பிரச்சனை சாட்சியும் பண்ணல. இந்த கடந்து வந்து பாதி எப்படி இருந்தது? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செக்ஷன்ல வந்து 2 விதமான தண்டனை தான் வழங்க முடியும். ஒன்னு சாகும் வரை ஆயுள் தண்டனை, இல்லட்டா குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த 2 ஆப்ஷன்ல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் பார்த்தாங்கன்னா 20 ஆண்டுகள் கொடுக்கலாம். ஆனா இந்த வழக்கோட தன்மை, பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த ஃபேக்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் உச்சபட்ச தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. 48 சாட்சிகள் குற்றஞ்சாட்டுல ஃபைன் எவ்வளவு மொத்தம்? ஸ்பெசிஃபைடா மொத்தமா வந்து 1,50,000 9 பேருக்கும் ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணிருக்காங்க. 48 சாட்சிகள் இன்றி இந்த வழக்குல முக்கியமான ஆதாரமா எது சார் எடுக்கப்பட்டது? வாய்மொழி சாட்சிகள் கூட மின்னணு சாட்சிகளும் மற்ற நிபுணத்துவ சாட்சிகளும் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இதுல வந்து கருதப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பல வழக்குகள் இருக்கு சார். இந்த வழக்கு மத்த வழக்கோட எதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் சார்? இந்த வழக்கு வந்து எப்படின்னா ஒரு 8 வழக்கை ஒண்ணா விசாரிச்ச வழக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களும் தனித்தனி இன்சிடென்ட் தனி இது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இது வந்து 8 வழக்குல ஒன்னாக ட்ரையல், ஒரு 8 கேஸ் ஒன்னா நடந்திருக்கு. ட்ரையல் வந்து 2.5 வருஷத்துல. ஒவ்வொருத்தருக்குமான A1 to A9 வரைக்கும் A1 பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இன்னும் எங்க கிட்ட வரல. இது வந்து கோர்ட்ல வந்து சொன்னதான் நாங்க சொல்லிருக்கோம். டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் I will give the split up. A1 சபரிராஜன் அவருக்கு வந்து மொத்தம் 4 ஆயுள் தண்டனைகள். 4 பெண்கள் பார்த்தா 4 கவுண்ட் அவருக்கு 4 ஆயுள் தண்டனைகள். எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனைகள். எதிரி 3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள். எதிரி 4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை. எதிரி 5 மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை. எதிரி 6 பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 7 ஹரானிமஸ் பாலுக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை. எதிரி 8 அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. சார் இப்போ இந்த பர்டிகுலர் கேஸுடைய இதில் இந்த அதிகபட்சமான கிரைம் ப்ரூவன் ஆனது எந்த அக்யூஸ்டுக்கு அவங்க என்ன மாதிரி தான் சார்? அதிகபட்சமாக வந்து அதான் சொன்னேன், எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை என்னென்ன கேஸ்ல அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து 5 பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தமான இதுல வந்து வழக்கில் அவர் இருக்காரு. அதனால தான் அந்த 5 கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்காரு. அதனால அவருக்கு 5 கவுண்ட் வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 20 வருஷத்துக்கு மேலே கூட போயிட வாய்ப்பு இருக்கு. இல்ல 20 வருஷம்ன்றது மினிமம் சென்டென்ஸ். அதனால இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது 2013ல. அதனால இந்த கேஸ்ல ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது வந்து இடம் இல்லை. இப்போ எந்தெந்த கேஸுடைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீங்க இத ஜட்ஜ்மென்ட் கேட்டீங்க? இதுல வந்து பல வழக்குகள், எஸ்பெஷலி வந்து இந்த கேஸை பொறுத்து மகேந்திர சாவ்லா வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் மகேந்திர சாவ்லா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா விக்டிம்ஸை எப்படி விசாரிக்கணும், இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும், பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு, அவங்களோட நலன், இது எல்லாத்தையும் வந்து கருதி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து டிப்போஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு, மகேந்திர சாவ்லா உத்தரவு ஒரு வழிகாட்டுதல். அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம். நடத்திருக்கிறாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடத்திய முதல் பாலியல் வழக்கு இதுதான். சாகும் வரை ஆயுள் தண்டனை 9 பேருக்கும். 15,55,000 என்ன சார்? ஆமா, இது இல்ல வந்து ஒரு லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான், 5 லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது வந்து அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்க வழங்கப்படுறத தவிர ஒரு ஆயுள் தண்டனை ஒண்ணுதான், 5 ஆயுள் தண்டனை ஒண்ணுதான். அரிதான வழக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா நீதிபதி? அரிதான வழக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இந்த வேர்டு இருக்கு? இல்ல, அரிதான வழக்குன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா இதுல வந்து உச்சபட்ச தண்டனை, அரிதான வழக்குன்றது வந்து உங்க மரண தண்டனை அந்த மாதிரி வழக்கு தான் சொல்லப்படுது. இது வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஃபைன் அமௌண்ட் 15,55,000 இவங்க கிட்ட வசூலிக்கக்கூடிய பணமா சார்? அதாவது அந்த 1,56,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் ஒருத்தருக்கு சார் இல்ல மொத்தமா சேர்த்து, அது ஒருத்தர் தனித்தனியா வழங்கப்பட்டிருக்கு, மொத்தமா சேர்த்து. சார் இப்போ நீங்க கேட்ட ஜட்ஜ்மென்ட் அப்படியே வந்திருக்குது. இப்போ பிராக்டிஸ் ஆப்போசிட்ல கொடுத்து எடுபடலையா என்ன? கேட்ட ஜட்ஜ்மென்ட் இல்ல, கேஸோட தன்மையை சாட்சிகளை ஆராய்ஞ்சு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. நம்மளோட சாட்சிகள் வந்து முறையாக ப்ராப்பராக நல்ல முறையில் வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. நல்ல விஷயம், சந்தோஷம். பாதிக்கப்பட்ட தரப்புடைய பெயர்கள்லாம் வெளியே பிரச்சனை நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வந்ததுக்கப்புறம் எந்த விதமான பெண்களோட பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராமல் ரகசியமான முறையில்
வந்து சாட்சி கொடுக்குற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்திருக்காங்கன்றது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எப்படி நடந்தது சார்? ஏன்னா இவ்வளவு அவங்க ஃபேமிலிக்கே தெரியாத அளவுக்கு நீங்க கொண்டு வந்து அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபருக்குள்ள தெரியாம ரகசியமா அவங்கள பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்து தான் இந்த வழக்கில் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்க பாதுகாப்பு. சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போறாங்க. நன்றி.